நாளுடைய பிரசங்கத்திற்கான வேத வாசிப்பை நாம் ஒரு நிமிஷம் வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் வசனம் 1 5 வசனம் உடைய நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும் என்பதே ஆமாம். நம்ம ஒரு விஷயம் நாளுடைய பிரசங்கத்திற்காக தேவனை நோக்கி பார்த்து சொல்றோம். பரிசுத்தம் உள்ளங்கள் நல்ல ஆண்டவரே, தர்மையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். நாங்கள் தொடர்ச்சியாக இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல இந்த 17ஆம் அதிகாரத்துல நீ தம்முடையவர்களுக்காக பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்த இந்த ஜெபத்தை நாங்கள் பார்க்கிறோம். தற்பொழுது எங்களுக்காக நீ பிதாவின் வலது பாரிசத்தில் இருந்து பரிந்து பேசுகிற அந்த ஜெபத்தினுடைய மாதிரியாக இந்த உலகத்துல இந்த ஜெபம் இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதை நாங்கள் சிந்திக்க ஆரம்பித்து அதுல அநேக காரியங்களை நாங்கள் பார்த்து வருகிறோம். இன்றைக்கும் கூட நாங்கள் இதிலிருந்து பார்க்க போகிற சிந்திக்க போகிற காரியத்தை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்வதற்கும் அதற்கு கீழ்ப்படிவதற்கும் எங்களுக்கு கிருபை கொடுத்து நடத்த வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். உடைய கரத்திலேயே நாங்கள் தாழ்த்தி வருகிறோம். நீரே பொறுப்பு. இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே. இந்த 17ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களுக்காக ஏறெடுத்த ஒரு நீண்ட ஜெபம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து செய்த ஜெபங்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருந்த போதிலும் இந்த அளவுக்கு நீண்டதாக எழுதப்பட்டதாக நம்ம மற்ற வேத பகுதியில பார்க்க முடியாது. இயேசு மலையின் மேல் ஜெபித்தார் என்று சொல்லப்படுகிறது. சீசர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்ததா இருக்கட்டும், இப்படி பல இடங்கள்ல அப்படி சொல்லப்பட்டிருந்த போதிலும் இவ்வளவு தெளிவாக இந்த ஜெபம் நீண்டதாக வேற பகுதியில சொல்லப்படவில்லை என்று சொல்லி பார்க்க. இது யாருக்கான ஜெபம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது தம்முடையவர்களுக்காக ஆண்டவர் ஏறெடுத்த ஜெபமாக இருக்கிறது. இன்றைக்கு பிதாவின் வலது வாரிசத்தில் இருந்து தம்முடையவர்களுக்காக பரிந்து பேசுகிற அந்த ஜெபத்தினுடைய ஒரு படம் மாதிரி இந்த உலகத்துல அவர் இருந்த பொழுது செய்த ஜெபம் அமைந்திருக்கிறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? இந்த ஜெபம் ரொம்ப தனித்துவமாக வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 13 17ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற சம்பவமே ஒரு குடும்ப பேச்சு போன்றது என்று சொல்லி நாம் பார்த்தோம் இல்லைங்களா? 13 14 வரைக்கும் இருக்கிறது தம்முடையவர்களோடு அவர் ஐக்கியம் கொண்டு அவர்களோடு பேசுகிற காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. உலகத்தாரோடு உலக மனிதர்களோடு பேசி கொண்டு வந்த காரியங்கள்லாம் நிறுத்தப்பட்டு 12 பேரோடு கூட அவர் மேலறைக்கு ஏறி அவர் பேசுகிறார். அதுல யூதாசு பிசாசா இருந்து விலகி போய் விடுகிறான். மிச்சம் 11 பேருடன் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அப்படி பேசுகிற பொழுது அவர் மனம் திறந்து எல்லா காரியத்தையும் அங்க பேசுகிறதை நாம் பார்க்க இல்லைங்களா? அது ஒரு குடும்ப பேச்சு. தம்முடையவர்களோடு மீட்கப்பட்டவர்களுக்கோடு பேசுகிற பேச்சாக அது இருக்கிறது. அது உலகம் முழுவதிலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிப்பை பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் அது எழுதப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. வேதம் முழுவதும் எழுதப்பட்டிருந்த போதும் இது சிறப்பான விதத்துல நாம் அடிக்கடி வாசித்து ஆண்டவருடைய அன்பை, அவருடைய ஆறுதலை, அவருடைய சமாதானத்தை, மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்கும்படியாக இது இருக்கிறது. நாம் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில பெற்றிருக்கிறோம், தேவன் நமக்காக எவ்வளவு காரியத்தை செய்திருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாம் இந்த பகுதியிலிருந்து நம்ம அறியலாம். அதோடு கூட 17ஆம் அதிகாரம் வருகிற பொழுது அப்படி தம்முடையவர்களுக்காக இயேசு கிறிஸ்து ஏறெடுக்கிற அந்த ஜெபத்தை, பிதாவை நோக்கி ஏறெடுக்கிற ஜெபத்தை தான் நாம் இந்த பகுதியில பார்க்க ஆரம்பித்து 2 வாரங்களாக இதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இல்லைங்களா? இந்த ஜெபத்தை குறித்து மேத்யூ ஹென்றி அவர் சொல்லுகிற பொழுது சொன்ன வார்த்தையை உங்களுக்கு சொன்னேன்.
இது ஒரு பிரசங்கத்திற்கு பிறகு, ஒரு நீண்ட பிரசங்கத்திற்கு பின்பதாக வருகிற ஒரு ஜெபமாக இருக்கிறது என்று சொல்லியும், கர்த்தருடைய பந்திக்கு பிறகாக ஏறெடுக்கப்படுகிற ஒரு ஜெபமாக இது இருக்கிறது. இது ஒரு குடும்ப ஜெபம் என்று சொல்லியும், இது ஒரு பிரிவு, அவர்களை விட்டு இயேசு கிறிஸ்து பிரிந்து போவதற்கு முன்பதாக ஏறெடுத்த ஜெபமாக இது இருக்கிறது என்று சொல்லியும், இது ஒரு பலிக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இப்பொழுது நம்முடையவர்களுக்காக அவர் என்ன நோக்கத்துக்காக வந்தாரோ, பாவிகளுடைய பரிகார பலியாக அவர் மரிக்க போகிறார். அதற்கு முன்பாக ஏறெடுத்த ஒரு ஜெபமாக இது இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். இது கிறிஸ்துவின் பரிந்து பேசலுடைய ஒரு மாதிரி ஜெபமாக இது இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கற்றுக்கொள்ளுதலுக்காக இதை இங்கே பதிவு செய்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு மனுஷன் தேவனிடத்துல ஒருபோதும் பேசிடாதபடிக்கு பேசி, ஜெபிக்காதபடிக்கு ஜெபித்தவர்களுடைய ஜெபம் இதுல இருக்கிறது. மனிதன் என்கிற முறையில இதுல சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் நாம் பயன்படுத்தி தேவனிடத்துல ஜெபித்து விட முடியாது. அதே நேரத்துல நாம் ஜெபிப்பதற்கு அநேக காரியங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக என்னெல்லாம் ஜெபித்தாரோ அதையெல்லாம் நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஜெபிக்க வேண்டியது அவசியம். அதெல்லாம் வருகிற வாரங்கள்ல நம்ம பார்க்க போறோம். இயேசு என்னெல்லாம் சொல்லி தம்முடையவர்களுக்காக ஜெபித்திருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதை நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும் என்பதில் கருத்தோடு இருந்து நாம ஜெபிக்க கற்றுக்கொள்ள போகிறோம் இல்லைங்களா? அப்ப அதை வர நாட்கள்ல பார்க்கணும். இப்ப மனிதன் என்கிற முறையில எல்லா காரியத்தையும் நாம் அப்படி ஜெபித்து விட முடியாது இல்லைங்களா? ஆண்டவர் சொல்றாரு இல்லைங்களா, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தை யாவருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கும். அப்படி நம்ம சொல்ல முடியுமா? நம்ம யாருக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியாது. நம்ம கிட்ட யாரு ஆண்டவர் நம்ம கையில கொடுக்கல, நாம யாருக்காகவும் ரட்சிப்பை நிறைவேற்றல. அப்ப அதெல்லாம் நாம சொல்ல முடியாது இல்லைங்களா? மிச்ச காரியங்கள் நம்மளுடைய கற்றுக்கொள்ளுதலுக்கு பல விஷயங்கள் இந்த 17ஆம் அதிகாரத்துல இயேசு பிதாவை நோக்கி செய்த ஜெபத்துல அடங்கி இருக்கிறது. அதை நாம எடுத்துக்கொள்ள போகிறோம். நம்முடைய ஜெபத்துக்கு மாதிரியாக நம்ம எடுத்துட்டு போறோம் இல்லைங்களா? நம்ம வாசித்த இந்த 5 வசனங்கள், முதல் 5 வசனங்கள் இயேசு தமக்காக வேண்டிக் கொள்ளுகிற விண்ணப்பமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்க. அதற்கு பின் வருகிறது தம்முடையவர்களுக்காக அவர் வேண்டுகிறார். இந்த 5 வசனத்துல இயேசு தம்முடைய பிதாவை நோக்கி தமக்காக வேண்டிக் கொள்ளுகிற காரியமாக இது இருக்கிறது இல்லைங்களா? இதுல இது வரைக்கும் நம்ம முதலாம் வசனத்தை பார்த்தோம். 2ஆம் வசனத்துல பாதி காரியத்தை நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம். இந்த வாரத்துல மீதி பாதிய நம்ம இந்த 2ஆம் வசனத்துல பார்த்து முடிப்போம். இந்த 2ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்பொழுது சொல்லப்படுகிறது, பிதாவே வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாமிசமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி சொல்லுகிறத நாம் பார்க்கணும். நம்ம கடந்த வாரம் பார்த்தோம், இந்த 2ஆம் வசனத்தினுடைய பாதி பகுதி ஆங்கில வேதாகமத்துல முதல் வசன பகுதியோடு இணைந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? அப்படி பார்த்து நாம் அந்த காரியத்தை சிந்தித்தோம் இல்லைங்களா? இன்றைக்கு அதனுடைய மீதி வசன பகுதியை நம்ம பார்க்க போறோம் இல்லைங்களா? போன வாரம் நாம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இயேசுவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே வேலை வந்தது, அதோடு அந்த 2வது வசனத்துல பிற்பகுதியா இருக்கிற உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி சொல்றதை பார்க்கிறோம். பிதாவை நோக்கி அவர் உரிமையோடு ஜெபிக்கிறதும், வேலை அவர் எதற்காக வந்தாரோ அந்த வேலை அதற்கான நேரம் வந்துவிட்டது என்று சொல்லியும், உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு அவருடைய நீதி, இரக்கம், அன்பு, தேவன் மனிதர்கள் மேல காட்டுகிற எல்லா காரியத்தை அவர் மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் என்னை மகிமைப்படுத்தும் சொல்றார், நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் அப்படின்னு சொல்றார். இப்பொழுது பிதா அவரை தாங்கி, அவர் சிலுவைக்கு போகிற அந்த நேரங்கள்லாம் தாங்கி அவரை காத்து, அவரை மறுபடியும் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழச் செய்து அவர் பிதா குமாரனை மகிமைப்படுத்தினார் என்பதை நாம் சிந்தித்தோம் இல்லைங்களா? அப்ப அதுல மீதி இருக்கிற முக்கியமான காரியத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறது. என்னன்னா, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாமிசமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே என்று சொல்லி சொல்ற
அந்த வசன பகுதியை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த 2வது வசனத்துல இருக்கிற அந்த மீதி பகுதியை தான் நம்ம பார்க்க போறோம். இதுல 3 காரியங்கள் அங்க இருக்கு. ஒரே காரியம் தான் நம்ம அதை 3ஆ பிரிச்சு பார்க்க போறோம். என்ன அப்படின்னு சொன்னா, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தர்லின யாவருக்கும். சரிங்களா? என்ன முதல்ல என்ன அங்க இருக்கு? பிதா ஒரு குறிப்பிட்ட தொகையினரை குமாரனுடைய கரத்துல கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்க. ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகையினரை குமாரனுடைய கரத்துல பிதா கொடுக்கிறார். இதுல 2வது நம்ம பார்க்கிறோம், நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தரின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு. 2வது நம்ம பார்த்ததுல அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு. எதற்காக ஒரு குறிப்பிட்ட தொகையினரை பிதா குமாரனுடைய கரத்துல கொடுத்தார் என்று சொன்னால், குமாரன் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக கொடுத்திருக்கிறார். 2வது இதுல பார்த்தா நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக குமாரனுடைய கரத்துல அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்க. அந்த வசனத்துல பிற்பகுதி சொல்லும் பொழுது, மாமிசமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அதை செய்வதற்கான அதிகாரத்தை பிதா அவருக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்க. அத்தாரிட்டி என்று சொல்லி பார்க்க, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிதா ஒரு குறிப்பிட்ட தொகையினரை குமாரனுடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். எதற்காக கொடுத்தார்? குமாரன் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக கொடுத்தார். அதற்கான அதிகாரத்தை குமாரனுக்கு பிதா கொடுத்திருக்கிறார் என்று சொல்லிப்பாங்க. அதை செய்வதற்கான எல்லா காரியத்தையும் பிதா குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்க. பாருங்க, பிதா ஒரு குறிப்பிட்ட தொகையினரை குமாரனுடைய கரத்தில் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்க. நித்தியத்துல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டுமே ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான வேத பகுதி. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டுமே ரட்சிக்கப்படுவார்கள் என்கிற இந்த சத்தியத்தை காட்டுகிற ஒரு பகுதியில இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இப்ப நித்தியத்துல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் மாத்திரமே ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி, அவர்களுக்காகவே கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் என்பதையும் நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம். இல்லைங்களா? கால்வினிச கோட்பாடு என்று சொல்லி சொல்லுகிற கோட்பாடு இருக்கு. நானும் உங்களுக்கு நிறைய முறை சொல்லி இருக்கிறேன். ஐங்கோட்பாடு, ரட்சிப்பு சம்பந்தமான காரியத்துல விவாதம் வந்த பொழுது ஆர்மீனிய போதனை என்று சொல்லியும், கால்வினிய போதனை, கால்வினிசம், ஆர்மீனியனிசம் என்று சொல்லி 2 பகுதிகளாக அது பிரிக்கப்படுகிறது. ஆர்மீனியச போதனை ரட்சிப்பு மனிதனுடைய கரத்தில் இருப்பதாக காட்டுகிறது. இல்லைங்களா? கால்வினிச போதனை, ஐம்போதனைகள், அது இறையாண்மையுள்ள தேவனுடைய கரத்தில் இருப்பதாக ரட்சிப்பு காட்டுகிறது. நாம் கால்வினிச ஐங்கோட்பாடுகளை ரட்சிப்பின் சம்பந்தமான விஷயத்துல கால்வினிச கோட்பாடுகளை நாம் விசுவாசிக்கிறவர்கள். ஆர்மீனிய கோட்பாடுகளை பின்பற்றுகிறவர்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிற சபைகள்ல, மாற்று சபைகள்ல அதிகமாக இருப்பார்கள். இல்லைங்களா? அது ஆர்மீனிய போதனை என்பது கூட தெரியாமலும் கூட அதை பின்பற்றி கொண்டிருப்பவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இல்லைங்களா? அப்படி இருந்து ரட்சிப்புக்கு மனித கிரியையில தங்கி இருப்பதை போல அவர்கள் செய்வாங்க. இல்லைங்களா? இதை ஏங்க சொன்னா, கால்வினிச ஐம்போதனைகள்ல ஒரு முக்கியமான போதனை நிபந்தனையற்ற தெரிந்து கொள்ளுதல் என்று சொல்லி பார்க்க. மனிதனில் இருக்கிற எதின் அடிப்படையிலேயும் கடவுள் ஒருத்தனை தெரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறத அது காட்டு. நிபந்தனையற்ற தெரிந்து கொண்டல். இவர்கள் இதெல்லாம் செய்யறாங்க, அதனால நான் அவர்களை தெரிந்து கொண்டேன் என்று அல்ல. அவர் தம்முடைய இறையாண்மையின் அடிப்படையில எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஒரு மனிதனை அவருடைய சித்தத்தின்படி தெரிந்து கொள்ளுகிறார். அப்படிங்கிறது தான் நிபந்தனையற்ற தெரிந்து கொள்ளுதல் என்று சொல்லி பார்க்க. நிபந்தனையற்ற தெரிந்து கொள்ளுதல் இது எதை காட்டுது அப்படின்னு சொன்னா, கடவுள் உலகத் தோற்றத்துக்கு முன்பாக மனுக்குலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட மக்களை ரட்சிப்பிற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற உண்மையை நமக்கு சொல்லுவார். உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி மனுக்குலத்துல ஒரு மக்கள் தொகையினரை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறது. இந்த காரியத்தை அருமையாக விளக்குகிற ஒரு புத்தகங்கள் இருக்கிறது. கிறிஸ்துவின் மரணத்தினால் உண்டாகும் வாழ்வு என்று சொல்லி ஜான் ஓவன்
எழுதின புத்தகம். தமிழ்ல அது அந்த அந்த தலைப்பின் கீழாக சிறு புத்தகமாக வெளிவந்தது. இன்றைக்கு அது தொடர் பதிப்புல இல்லை இல்லைங்களா. த டெத் ஆஃப் டெத் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல இருக்கிறது இல்லைங்களா. அது இந்த முன்குறித்தலை குறித்து அருமையாக விளக்குகிற ஒரு புத்தகம், இறையியல் புத்தகம். இதை குறித்து நம்ம கூட சபையில சில நாள் சிந்தித்து இருக்கிறோம் இல்லைங்களா. அதுல ஒரு பாதி புத்தகத்துல முக்கியமானதையெல்லாம் நம்ம சிந்தித்து இருக்கிறோம். இப்ப கடவுள் உலகத் தோற்றத்துக்கு முன்பாக மனுக்குலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட மக்களை ரட்சிப்பதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற காரியத்தை இந்த போதனை சொல்லுகிறது இல்லைங்களா. இவர்கள் மட்டும்தான் ரட்சிப்பு அடைவார்கள் என்பதுதான் இதனுடைய போதனை இல்லைங்களா. இந்த தெரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது மனிதன்ல காணப்படுகிற எந்த ஒரு நன்மையின் அடிப்படையிலும் நடக்கல. தேவனுடைய கிருபையின் அடிப்படையில மட்டுமே இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த போதனை சொல்லுகிறது. வேதத்தின் அடிப்படையில அந்த போதனை அமைந்திருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, மனிதனுடைய எந்த நன்மையின் அடிப்படையிலேயும் அது நிகழவில்லை என்று சொல்லுகிற பொழுது, மனிதன் உலகத்துல பிறக்கிற பொழுதே பாவியாக பிறந்திருக்கிறான். ஆதாமின் பாவத்தினூடாக பிறந்திருக்கிறான். அவன் எப்பொழுதும் தேவனுக்கு எதிரான காரியத்தையே செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அதனாலதான் ரோமன்ல சொல்றது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம், பாவமே செய்யாத ஒரு நீதிமான் பூமியில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அப்படி பாவத்துல பிறந்திருக்கிற ஒரு மனிதன் தேவனையே தேட முடியாதவனாக இருக்கிறான். பொதுவான வெளிப்பாட்டின் மூலமாக தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி அந்த மனிதன் நினைத்தாலும் கண்டுகொண்டாலும் அந்த தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், தான் யார், தான் எப்படிப்பட்ட பாவி, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில எவ்வளவு பெரிய பிரிவு இருக்கிறது, அந்த பிரிவை எந்த மனிதனாலும் சரி செய்ய முடியாது என்று சொல்லியும், தனக்குத்தானே சரி செய்து கொள்ள முடியாது என்று சொல்லியும், அதற்காக தேவனே வழி ஏற்படுத்தி தம்முடைய குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பி வரலாற்றில் அவரை கொல்ல கொடுத்து உயிர்த்தெழச் செய்து அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த ரட்சிப்பை அருளச் செய்கிறார் அப்படிங்கிற காரியங்கள் எதுவுமே மனிதனுக்கு தெரியாது இல்லைங்களா. அதை அனுபவிக்க முடியாதவனாக இருக்கிறான். அதை வெளிப்படுத்தி காட்டுகிற சிறப்பு வெளிப்பாடாக இருப்பது வேதம் இல்லைங்களா. வேதம் தான் அதை சொல்லும். இப்போ பொதுவான வெளிப்பாட்டின் மூலம் ஒரு மனிதன் தேவன் ஒருவர் உண்டு என்று அறிந்து கொண்டாலும் ரட்சிப்புக்கு ஏதுவான எதையுமே அவன் அறிந்து கொள்ள முடியாதவனாக, தேவனை பற்றி எந்த சரியான அறிவையும் ரட்சிப்புக்கான அறிவை கொள்ள முடியாதவனாக இருக்கிறான் என்று சொல்லி பார்க்க. அப்படிப்பட்ட மனிதன் எந்த நன்மையும் செய்துவிட முடியாது. தேவனுடைய பார்வையில எல்லாமே அழுக்கான கந்தையை போல இருக்கும் இல்லைங்களா. ஏசாயாவுல சொல்லப்பட்ட, நாங்கள் யாவரும் தீட்டானவர்களை போல இருக்கிறோம், எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது என்று சொல்லி சொல்றார். அப்படிப்பட்ட மனிதன்ல எந்த நன்மையும் கடவுள் பார்க்கறதுல, அவன் முழுவதும் பாவத்துல இருக்கிறான். முழு சீரழிவு என்று சொல்லி சொல்லப்படுது. ஐங்கோட்பாட்டுல இன்னொரு கோட்பாடு, கால்வின்ஸ் கோட்பாடு, முழு சீரழிவு இல்லைங்களா. முழுவதுமாக மனிதன் பாவத்துல இருக்கிறான். ஆர்மீனிய போதனை அப்படி சொல்லாது இல்லைங்களா. மனித சித்தம் பாதிக்கப்படவில்லைங்கிற மாதிரி சொல்ல. அப்போ நம்ம பார்க்கிறோம், அப்ப தேவன் தம்முடைய கிருபையின் அடிப்படையில மட்டுமே தெரிந்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கறீங்களா. அவருடைய சித்தத்தின் அடிப்படையில தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனா ஆர்மீனிய போதனை என்ன சொல்லுகிறது, குறிப்பிட்ட மக்கள் தம்மை விசுவாசிப்பார்கள் என்பதை ஆண்டவர் ஏற்கனவே அறிந்திருந்து அவர்களை தெரிந்து கொண்டார் என்று போது. பார்க்கறதுக்கு ஒன்று போல இருந்தாலும் ஒன்று இல்லை. யாரெல்லாம் தன்னை விசுவாசிப்பார்கள் என்பதை ஆண்டவர் முன்பாகவே அறிந்திருந்து அவர்களை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லை. அவர்கள் யாரெல்லாம் விசுவாசிப்பார்கள்னு ஆண்டவர் தெரிந்திருந்து அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் முன்பாகவே தெரிந்து கொண்டதின் அடிப்படையிலேயே அவர்கள் விசுவாசிக்கிறார் இல்லைங்களா. அவர்களை நடத்துறாரு, அதனால விசுவாசிக்கிறாங்க இல்லைங்களா. அப்ப அது ஒரு தவறான போதனை என்று சொல்லி பார்க்க. சர்வ வல்லமையும் இறையாண்மையும் உள்ள நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தனது தீர்மானத்தின்படியே சிலரை முன்குறித்து கிறிஸ்துவுக்குள் அவருக்கு சொந்தமாகும்படி தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறார். அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி பாருங்க, ஒரு வசனம் வாசிக்கலாம், எபேசியர்ல 1:12 பாருங்க. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரர் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று சொல்லி சொல்லப்படும். பாருங்க, தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படி என்று சொல்லி
சொல்லுகிறத பார்க்க. இப்ப யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிப்பார்கள் என்பதை இயேசு தேவன் முன்னறிந்து அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை. அவர் தெரிந்து கொண்டதின் நிமித்தமாகவே அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அதுக்கான காரியத்தை ஆண்டவர் செய்யறார். வரலாற்றுல எல்லாத்தையும் செய்யறார். சரிங்களா? அப்ப பாருங்க, ஏன் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அப்படின்னு சொன்னா, குமாரனுடைய கரத்துல பிதா அந்த குறிப்பிட்ட மனிதர்களை கொடுத்திருக்கிறார். அவர் தெரிந்து கொண்டு அவர்களை குமாரனுடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். நித்தியத்துல தெரிந்து கொண்டு திரித்துவத்துல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக இருக்கிற தேவன் அவர் தீர்மானித்து, இல்லைங்களா, அப்படி ஒரு குறிப்பிட்ட மக்களை தீர்மானித்து அவர்களை குமாரனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார். அந்த குமாரனாகி இயேசு கிறிஸ்து அவர்களுடைய மீட்புக்காக தான் இந்த உலகத்துல எல்லா காரியத்தையும் செய்து முடித்திருக்கிறார். அப்படி செய்து முடித்த அந்த காரியத்தை விசுவாசிக்கும்படி பரிசுத்த ஆவியின் மூலமாக, வேத வசனத்தின் மூலமாக கிறிஸ்து தம்மிடத்துல அவர்களை இழுத்துக் கொள்ளுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற பொழுது ஆவியானவர் அந்த கிரியை செய்து அவர்கள் இயேசு விசுவாசிக்கும்படி செய்து அவர்களை தமக்குள்ளாக இழுத்துக் கொள்ளுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லைங்களா? ஆவியானவர் ரோல் அப்படி நடக்குது. இல்லைங்களா? அப்போ பிதா குமாரனுடைய கரத்துல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கொடுத்திருக்கிறார். தெரிந்து கொண்டு அவர்களை அவருடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். இல்லைங்களா? நித்தியத்துல திரித்துவ அங்கத்துவர்களுடைய ஏற்பட்ட அந்த தீர்மானத்தின் அடிப்படையில பிதா குமாரனுடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்டவர்களை கொடுத்திருக்கிறார். அவர்களை நீக்கும்படிக்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். அப்ப கடவுளுடைய தெரிந்து கொள்ளுதல் எவருக்கும், கடவுளுடைய தெரிந்து கொள்ளுதல் யாரையும் ரட்சிக்கிறது இல்லை. கடவுள் தெரிந்து கொண்டது, அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த தெரிந்து கொண்ட மக்களுக்காக கிறிஸ்து ஏற்ற நேரத்துல சிலுவையில மரித்து உயிர்த்திருக்கிறார். அந்த வார்த்தையை விசுவாசிக்கும்படி சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. அப்படி அதை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள் ஆண்டவருடைய கிருபையினால. அப்பதான் ரட்சிக்கப்படுறாங்க. ஏங்க சொல்ல வர அப்படின்னா, கடவுளுடைய தெரிந்து கொள்ளுதல் எவரையும் ரட்சிக்கவில்லை அப்படின்னு சொல்லும் போது ரட்சிப்புக்காக அவர்களை நியமித்திருக்கிறது, இல்லைங்களா? ஆனா அடுத்தடுத்து அந்த பணி செய்யப்படுகிறது, இல்லைங்களா? நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோமா இல்லையா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துருக்கும்படி அது சொல்லலை. தெரிந்து கொள்ளுதல் ஒரு மனிதரையும் ரட்சிக்கல. தெரிந்து கொண்ட பொழுதே ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னு அல்ல, அடுத்தடுத்து வேலைகள் நிகழ்கிறது, இல்லைங்களா? அது ஒரு முழுமையில முடியுது, இல்லைங்களா? அங்க எல்லாமே தங்கி இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கறோம், இல்லைங்களா? வேதத்தின் முழுமையும் படித்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். பிதா தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொண்ட, அதாவது திரித்துவ அங்கத்துவத்துல தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி தெரிந்து கொண்டவர்களை பிதா குமாரனுடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். குமாரன் இந்த உலகத்துக்கு அவர்களுக்காக எல்லா காரியத்தையும் செய்து முடித்து சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். அப்படி அந்த நீதியை சம்பாதித்திருக்கிறார். அந்த நீதியை பரிசுத்த ஆவியானவர் தம்முடையவர்கள்ல கடத்துகிறார், இல்லைங்களா? அப்போ ஒண்ணு மட்டும் பார்த்து அதோட முடிச்சிடக்கூடாது. அப்படி நியமிக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக ரட்சிப்பை அடைவார்கள் தான். ஆனா தெரிந்து கொள்ளுதல் மட்டுமே யாரையும் ரட்சிக்காது, இல்லைங்களா? தெரிந்து கொள்ளப்பட்டுட்டாங்க அப்படின்றதுக்காகவே அது அங்கேயே நின்றக்கூடாது. அடுத்த காரியத்தையே நம்ம பார்க்காம, இயேசு கிறிஸ்து விசுவாசிக்காம, மனம் திருப்பாம அந்த சத்தியத்தை மட்டும் வச்சுக்கிட்டு சில பேர் இருக்கிறாங்க, இல்லைங்களா? அப்படிப்பட்ட போதனைகள் இருக்கு. சுவிசேஷத்தை யாருக்கும் அறிவிக்க மாட்டாங்க. ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வருவார்கள்னு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி தன்னுடைய கடமை காரியங்களை செய்ய மாட்டாங்க. இல்ல, அந்த அந்த புரிதலுக்காக நான் சொல்றேன். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கடவுளின் தெரிந்து கொள்ளுதல் எவரையும் ரட்சிக்கவில்லை அப்படின்னு சொன்னா, தெரிந்து கொண்டவர்களுக்காக கிறிஸ்து மரித்தார். அதை விசுவாசிக்கிற பொழுது ரட்சிப்படுறது. இதெல்லாம் ஒன்னா இருக்குது. இந்த ஒண்ணுல மட்டும் நம்ம நின்னுக்க கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், இல்லைங்களா? தானாவே எல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன மற்ற காரியங்களை செய்யாமல் இருப்பது, இல்லைங்களா? இப்ப நம்ம பார்த்தோன்னா, கடவுள் நம்மை கிருபையாக நேசித்து தொடர்ந்து நடத்தி வருகிறார் என்று சொல்லுகிற பொழுது, நான் எந்த கடமையும் செய்யாம எதையுமே பண்ணாம வாழ்ந்துக்கிட்டு கடவுள் தான் இறையாண்மையில நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு அபத்தமோ, நம்முடைய கடமைகளை மீறி ஆண்டவர் சொன்ன இன்னொரு காரியத்தை செய்யாமல் இருக்கிறது எப்படியோ, அதுபோல தெரிந்து கொள்ளுதலை நாம அப்படி பார்த்துடக்கூடாது.
ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்க வேண்டுமா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டுமா என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி என்று சொல்லுகிறது தான் நம்மிடத்துல வருகிறது. ஆனால் நாம் பார்த்த வேதத்துல ஆண்டவர் தெரிந்து கொண்டவர்கள் விசுவாசிப்பார்கள் இருக்கு இல்லைங்களா? அப்ப யாரை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு தெரியாது. ஆனா நமக்கு சொன்ன வேலை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், மனம் திரும்பி பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசு விசுவாசிங்க. அது நம்ம பக்கத்துல நம்ம பார்க்க முடியும், நம்ம செய்ய முடியும் இல்லைங்களா? அதைத்தான் நம்ம இங்க பார்க்கறோம். சரி, இது ரொம்ப பெரிய சத்தியங்கள். நான் சுருக்கத்தை ஏற்கனவே அநேக முறை நான் இதை உங்களுக்கு போதித்திருக்கிறேன். ஆகவே சுருக்கத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் இதில் இல்லைங்களா? இப்ப பாருங்க, பிதா ஒரு குறிப்பிட்ட தொகையினரை குமாரனுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார் தான் சொல்லப்படுகிறது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்களை ஆண்டவர் குமாரனுடைய கரத்துல கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்முடைய மீட்பு அப்படிங்கிறது சாதாரணமாக நிகழ்ந்தது அல்ல. அது இறையாண்மையுள்ள தேவன் அவர் நித்தியத்துல முன்குறித்து வரலாற்றுல அவருடைய குமாரனையே இந்த உலகத்துக்கு அனுப்பி கொடுத்து அவர் அத்தனை அடிகளையும் படும்படி செய்து அப்படி அந்த நீதி சம்பாதிக்கப்பட்டு அதன் மூலமாக நமக்கு ரட்சிப்பு வருகிறது. அதை விசுவாசிக்கிற பொழுது நமக்கு அது இலவசமாக கிடைக்கிறது என்பதற்காக அது இலவசமாக பெறப்பட்டதல்ல, அதுக்கு ஒரு பெரிய விலைக்கிரயம் செலுத்தப்பட்டிருக்கிறது. நாம் எவ்வளவு பாக்கியமானவர்கள், ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும்படி இருக்கிற நாம் எவ்வளவு பாக்கியமானவர்கள், ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய கிருபை. நம்முடைய நீதியின் நிமித்தமா ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார்? இல்ல, அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி நம்மை தெரிந்து கொண்டிருக்கார். அப்ப எவ்வளவு நன்றி அறிதலோடு நம்ம இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நினைச்சு பார்க்கணும் இல்லைங்களா? அப்ப குமாரனுடைய கரத்துல ஒரு குறிப்பிட்ட மக்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்க. அடுத்ததுல பார்க்கும்போது எதற்காக குமாரனுடைய கரத்துல அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லும்போது, குமாரன் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இல்லைங்களா? அதைத்தான் அந்த வசன பகுதி நமக்கு சொல்லுது இல்லைங்களா? நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு அப்படின்னு சொல்லப்படும். நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக, என்றென்றும் அழிவில்லாத வாழ்க்கையை, தேவனோடு இருக்கிற இந்த உறவை இல்லைங்களா, அதை கொடுக்கிறார் இல்லைங்களா? மனிதன் மரித்து போய், பாவத்தின் நிமித்தம் மரித்து போய் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற அந்த மனிதனுக்கு, தேவனை அறிய முடியாத இருக்கிற அந்த மனிதனுக்கு, தேவனோடு இணைக்கப்பட முடியாம தேவனுக்கு எதிராக போய் கொண்டிருக்கிற அந்த மனிதனுக்கு, இந்த குறிப்பிட்ட தெரிந்து கொண்டப்பட்ட மக்களுக்கு அவருடைய இரக்கத்தின்படியாக இல்லைங்களா, அவர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு குமாரனுடைய கரத்துல கொடுத்து குமாரன் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்க. நித்திய வாழ்வு இல்லைங்களா, நித்திய ஜீவனை அவர் கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்க. நித்திய ஜீவன் அப்படிங்கிற இந்த வார்த்தை ஒரு ஆத்மாவினுடைய முழுமையான ரட்சிப்புக்கு தேவையான எல்லாவற்றையும் உள்ளடக்கி இருக்கிறது என்று சொல்லி பார்க்க. நித்திய ஜீவன் என்று சொன்ன உடனேயே வெறுமனே பரலோகத்துல போய் வாழ்றது அப்படின்னு மட்டும் நம்ம நினைச்சிடக்கூடாது இல்லைங்களா? என்றைக்கு அழியாத வாழ போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது. அது இங்கேயே அனுபவிக்க வேண்டிய ஒன்று, கடவுளோடு இருக்கிற உறவு. நித்திய வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டாலே ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவு, அவரை அறிந்து நாம் யார் என்று அறிந்து அவரோடு கூட வாழ்ற வாழ்க்கை. இந்த வாழ்க்கையினுடைய தொடர்ச்சி தான் நம்ம பரலோகத்துக்கு போய் வாழ போறோம் இல்லைங்களா? இங்க வாழாத ஒரு வாழ்க்கைய பரலோகத்துல போய் வாழுவேன்னு சொல்றது ஒரு முட்டாள்தனமானது என்று சொல்லி நானே பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பரலோக வாழ்க்கை அப்படிங்கிறது அதோடைய மகிமையில தான் வேறுபடுமே தவிர வாழ்க்கையில இல்லை. மகிமையில வேறுபடும் என்று சொல்லுகிற பொழுது என்ன, இங்க நாம் பூர்ணமில்லாதவர்களாக ஆண்டவரை ஆராதித்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை மகிமைப்படுத்தி வாழுகிறோம். நான் பரலோகத்துல பாவமே இல்லாமல் பூர்ணர்களாக ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ்வோம். இந்த மகிமையில தான் வேறுபடுகிறதே தவிர ஆண்டவரோடு இருக்கிற உறவுல அது வேறுபடாது இல்லைங்களா? ஆகவே இங்கே எதையுமே நாம் செய்து வாழாது இருந்து ஒரு நாள் தேவனோட கூட போய் வாழுவேன் அப்படின்னு சொன்னா அது எப்படி சாத்தியம், அது என்ன மாதிரி இருக்கும்ன்றது அது ஒரு பாருங்க, அது எந்த அளவுக்கு மோசமா இருக்கும் பாருங்க. அந்த விதமான தன்மையும் அந்த நினைவுகளும் எந்த அளவுக்கு ஆபத்து என்று சொல்லி பாருங்க.
இப்ப நித்திய ஜீவன் அப்படிங்கிற வார்த்தை ஒரு ஆத்மாவின் முழுமையான ரட்சிப்புக்கு தேவையான அனைத்தையும் உள்ளடக்கி இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அதாவது நீதிமானாக்குதல், பரிசுத்தமாக்குதல், இல்ல மகிமை அடையதை கொண்டு போய் மகிமையில சேர்த்துக்கிறவர் எல்லாத்தையும் உள்ளடக்கி காணப்படுகிற ஒரு காரியம். ரட்சிப்பின் படிமுறை ஒழுங்கு என்கிற புத்தகம் ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை நமக்கு பேசுகிறது. அதுக்குள்ள இருக்கிற கிருபைகளை நமக்கு பேசுகிறது. அது பெயர் மாற்றி கொடுக்கப்பட்டதை நம்மளுக்கு கொடுத்த ரட்சிப்பின் ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி, அதுல அந்த ரட்சிப்புக்குள் இருக்கிற கிருபைகள் ஒவ்வொன்றையும் அழகாக அதுல விவரித்து வசுபாலா அவர் எழுதியிருக்கிறார். ரொம்ப அருமையான புத்தகம். நானும் கூட இந்த சத்தியங்களை எல்லாம் உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். நீதிமானாக்குதல், பரிசுத்தமாக்குதல் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இல்லைங்களா? இப்ப பாருங்க, இதையெல்லாம் உள்ளடக்கினதுதான் அந்த காரியம் நித்திய ஜீவன் என்பது இல்லைங்களா? ஏதோ என்றைக்கோ போய் வாழ்றது மட்டும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அழைத்த தேவன் நம்மை நீதிமானாக்கி, நம்மளை பரிசுத்தமாக்கி, நம்மை மகிமையில சேர்த்துக்கிற வரைக்கும் இல்லைங்களா, எல்லா காரியத்தையும் உள்ளடக்கினதுதான் நித்திய ஜீவன் என்று சொல்லி பார்க்கணும். பாதியில கழட்டி விட்டுட்டு போற மாதிரி இல்லை இல்லைங்களா? அப்படிப்பட்ட போதனை ஆபத்தானது என்று சொல்லி பார்க்க. அப்ப நித்திய திரித்துவத்தினுடைய இந்த ஆலோசனைகள்ல நித்திய காலத்திலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டவர்களுக்காக மட்டுமே குமாரன் நித்திய ஜீவனை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்க. யாரையெல்லாம் ஆண்டவர் நித்தியத்துல தெரிந்து கொண்டு இருக்கிறாரோ அவர்களுக்கு மட்டுமே கிறிஸ்து நித்திய ஜீவனை கொடுக்கிறார், எல்லாருக்கும் அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாரும் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்க போவதும் இல்லை. வேதம் அதை தெளிவாக பல பகுதிகளில் பேசுகிறது சரிங்களா? ஏசாவை தள்ளி யாக்கோபை சிநேகித்தார் என்று சொல்லப்படுகிறது. நல்வினை தீவினை அறிவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நமக்கு காட்டு. ரோமர்ல பவுல் அதை அருமையாக விளக்குகிறார். எல்லாரும் அல்ல என்று சொல்லி பார்க்க. இப்ப நித்திய உடன்படிக்கையில பிதாவிற்கு தந்தர்லினவர்களுக்கு மட்டுமே இலவச ஈவாகிய நித்திய ஜீவனை குமாரன் கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்க. எல்லாருக்கும் இல்லை. எல்லாருக்காக அவர் மறிக்கவும் இல்லை, எல்லாருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுப்பதும் இல்லை. இது என்ன வஞ்சகம்? ஏன் எல்லாரும் ஆண்டவரால் படைக்கப்பட்டவங்களே எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கலாமே அப்படின்னு சொன்னா, அதை குறித்து நம்ம ஆண்டவரை விட அறிவாளி அப்படின்றது தான் நம்ம காட்டுறோம். அதுவும் பாவத்தின் ஊடாக வருது. ஆர்சி பிரவுல் இதற்கு அருமையான விளக்கத்தை கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். மறுபடியும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறேன். 10 பேர் இருக்கிறார்கள் குற்றவாளிகளாக, தண்டனைக்கு மரண தண்டனைக்கு உரியவர்களைப் போல இருக்க மரண தண்டனைக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள். அதுல 5 பேரை மன்னிச்சு விட்டா மிச்ச 5 பேரு ஏன் எல்லாரையும் மன்னிச்சு விடல அப்படின்னு கேட்க முடியாது. மன்னித்து விடுவதும் விடாததும் அவருடைய காரியம் இல்லைங்களா? ஏன்னா 10 பேருமே தண்டனைக்குரியவர்கள். 10 பேர்ல 5 பேரை விடுறது விடாம இருக்கிறது அவருடைய காரியம் இல்லைங்களா? தண்டனைக்குரியவன் அதை கேட்க முடியாது என்று சொல்லி சொல்லப்படுகிறது இல்லைங்களா? அது ஒரு அருமையான புரிதலுக்காக அவர் கொடுக்கிறார். இப்போ இந்த மாதிரியான கேள்வி எழுப்புற மனிதர்களை நீங்கள் பாருங்களேன். சுவிசேஷம் சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்றாரு. சுவிசேஷம் எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் போகுது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டும் போகல, எல்லாருக்கும் போகுது. விசுவாசிங்கள்னு சொல்றாரு ஆண்டவர். ஏன் விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்க இல்லைங்களா? இப்போ பார்த்தீங்களா, முன்னுக்கு பின் முரணா இருக்கிறாங்க இல்லையா? இப்போ எல்லாருக்கும் போவோம், வசனத்தை கேட்பாங்க. நீ பாவத்திலிருந்து வானா, நான் வரமாட்டேன், நாளைக்கு வரேன், நாளான்னைக்கு வரேன், அப்புறம் வரேன், இப்போ வரேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இயேசு எனக்கு பிடிக்கும், ஆனால் நான் என்னால் வர முடியல, இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, அதெல்லாம் பாவத்தினுடைய காரணம் இல்லைங்களா? இப்போ எல்லாருக்காகவும் அவர் மரிக்கவில்லை, எல்லாருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுப்பதும் இல்லை சரிங்களா? நித்திய திரித்துவத்துல குமாரனிடத்துல கொடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே குமாரன் நித்திய ஜீவனை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம், எல்லாருக்கும் அல்ல. நித்திய உடன்படிக்கையில அவர்களுக்குள் ஏற்பட்ட அந்த நித்திய உடன்படிக்கையில பிதா குமாரனுக்கு கொடுத்தவர்களுக்கே இந்த இலவசீவாகிய நித்திய ஜீவனை குமாரன் கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்க. வேத வசனத்தை சிலது வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 37 39 வசனம் பாருங்க. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை,
என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமா இருக்கிறது என்று சொல்லி சொல்றார். ஒன்றையும் நான் இழந்து போக மாட்டேன் என்று சொல்லி சொல்றார். அப்ப குமாரன் எல்லாருக்காகவும் மரித்திருப்பார் என்று சொன்னால் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு இருக்கணும். அப்படி அவர்கள் ரட்சிக்கப்படலை அப்படின்னு சொன்னா குமாரனுக்கு வல்லமை இல்லைன்னு ஆயிடுது இல்லைங்களா? அது முன்னுக்கு பின் முறை. ஏசு சொல்றார், நான் ஒன்றையும் இழக்க மாட்டேன்னு சொல்றார். யாருக்காக குமாரன் மரித்தாரோ, யாருக்காக அந்த காரியத்தை எல்லாம் செய்து முடித்தாரோ அவர்களை நிச்சயமாக அவர் ரட்சிப்பார், அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? அதோடு யோவான்லயே 10ஆம் அதிகாரத்துல 26 29 வசனம் வரைக்கும் பாருங்க. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ளுவதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது என்று சொல்லி சொல்றார். எவ்வளவு அருமையான வார்த்தை இருப்பார். அங்க சிலரை சொல்றாரு, நீங்கள் என்னுடைய மந்தையும் ஆடுகளாய் இராததுனால விசுவாசிக்கல, என்னுடைய ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று சொல்லி சொல்றாரு. அதை என்னுடைய கையிலிருந்து பொறிக்க முடியாது. அதை எனக்கு கொடுத்த பிதாவினுடைய கரத்திலிருந்தும் அவர்களை பறித்து கொள்ள முடியாது என்று சொல்லி சொல்றாரு. பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் கிறிஸ்து நித்திய ஜீவனை கொடுக்கிறார். இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13:48 பாருங்க. புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள் என்று சொல்லி சொல்லப்படுது. புறஜாதியார்கள் வசனத்தை கேட்டு சந்தோஷப்பட்டாங்க, கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினாங்க. நான் வேதம் சொல்லுது, நித்திய ஜீவனுக்காக நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள் என்று சொல்லி சொல்லப்படுது. நித்தியத்துல ஆண்டவர் தெரிந்து கொண்டவர்களே விசுவாசித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறேன். எல்லாரும் இல்ல. விதை நிலங்களினுடைய ஊமையில அதை நம்ம அருமையா பார்க்கணும். விதை விதைக்கப்படுகிறது. சில விதை வழியருகு கற்பாறையின் இடத்துல முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்படுகிறது. அதெல்லாம் ரட்சிக்கப்படாதவர்கள் என்று சொல்லி பார்க்கணும். நல்ல நேரத்துல விதைக்கப்பட்டவர்களே ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ வசனத்தை கேட்பவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்களா, இல்ல இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சும்மா சொல்லிக் கொள்ளுகிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்களா, எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றவர்களா? கேள்வி கேட்டுப்பா. ஆண்டவர் சொல்றாரு, நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் விசுவாசித்தார்கள். இப்ப அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படிக்கு குமாரனுடைய கரத்துல அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பாருங்க. எவ்வளவு பெரிய திட்டம் என்று சொல்லி பாருங்க. இது மகா பெரிய தேவன், இறையாண்மை உள்ள கர்த்தர், அவருடைய நித்திய திட்டத்துல இதெல்லாம் இருக்கு. நம்ம நினைக்கிற பொழுது இதெல்லாம் இயல்பாக அப்படி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு கிடையாது. அவருடைய சித்தத்தின்படியே எல்லாம் நடக்கிறது என்று சொல்லி நமக்கு சொல்லுவார். அதைத்தான் விசுவாச அறிக்கை நமக்கு 2ஆம் அதிகாரமும் 3ஆம் அதிகாரமும் அருமையா சொல்லுது. அதுல 3ஆம் அதிகாரம் ரொம்ப தெளிவா கடவுளுடைய ஆணையில அதெல்லாம் சொல்லி இருக்காங்க இல்லைங்களா? கடவுள் யார் என்பதையும் அவருடைய பரிசுத்த திரித்துவத்தையும் குறித்து 2ஆம் அதிகாரமும் 3ஆம் அதிகாரம் கடவுளுடைய ஆணையை குறித்து நமக்கு சொல்லப்படுது. இவர்கள் யார்? இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்டு பார்த்தோம்னா அது நம்மளால சொல்ல முடியாது இல்லைங்களா? யாரையெல்லாம் கடவுள் தெரிந்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியாது. இந்த உலகம் முழுவதிலும் இருக்கிற மக்கள் தொகையினர்ல யாரையெல்லாம் கடவுள் தெரிஞ்சிருக்கிறாரு, இல்ல நம்ம நினைக்கிறோம் இவங்கெல்லாம் கொஞ்சம் கேட்குற மாதிரி இருக்கிறாங்க, தலையாட்டுற மாதிரி இருக்கு, இவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்லாம் நம்ம நினைச்சா அதெல்லாம் இல்லை. யாரெல்லாம் மெய்யாக விசுவாசித்து உண்மையாக மனம் திரும்பி ரட்சிப்பை அடைகிறார்களோ அவர்கள் தான் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்கிறோம் இல்லைங்களா? அதுலேயும் கூட 1-2 ஏமாத்திரும் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதில் கூட ஏமாத்திவாதிகள் இருந்து விடுகிறார்கள். அதற்கு உதாரணமாக மாயத்தக்காரனாகி சீமோன் விசுவாசித்து அவனும் சேர்ந்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். பவுலோடு ஊழியம் செய்து கொண்டிருந்த தேமாவை பார்க்கிறோம், அவனும் அங்க இருந்து ஏமாற்றி இருந்திருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். இவர்களெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா?
ஆனா நம்ம பார்க்கும்போது மெய்யாக வேத சத்தியத்தை விசுவாசித்து மனம் திரும்பி ரசிக்கப்பட்டிருக்கிறவர்களை இவர்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆனா இவர்கள் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்படி பார்த்து நம்மளால சுவிசேஷம் சொல்லவும் முடியாது இல்லைங்களா? அதனாலதான் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லியும் இருக்கிறார். அதான் கடமை. சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள்னு சொன்னார் இல்லைங்களா? இன்னாருக்கு சொல்லுங்கள்னு சொல்லல. அதனால இப்ப நம்ம உதாரணத்துக்கு பாருங்களேன், நம்முடைய அறிவின்படி பார்த்தா நம்ம என்ன நினைப்போம்? சாதாரணமா பார்க்கிற பொழுது யாருக்காவது போய் நம்ம ஆண்டவரை பத்தி சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அப்படிங்களா, சரிங்க அப்படின்னு ரொம்ப அமைதியா கேட்கறவங்கள பார்த்தா பரவாயில்லைங்க, அவங்க நம்ம சொல்றது கேட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறவங்களை பார்த்தா, கேட்காம போறவங்களை நம்ம பார்த்தா உடனே என்ன சொல்லுவோம்? இவங்கெல்லாம் ஆக மாட்டாங்க, அவங்க சொல்லி சொல்லி பார்த்தா கேட்க மாட்டாங்கன்னு உடனடியாக நம்ம திருப்பாது. அது எதை காட்டுகிறதுனா, மனிதனுடைய பாவத்தை பற்றியும் தெரியல, தேவனுடைய இறையாண்மையை பற்றியும் தெரியல, நமக்கு கொடுத்த பொறுப்பு என்ன, அதை நம்ம சரியா செய்யணுமே தவிர ஆண்டவருடைய கிருபையில தான் தங்கி இருக்கணும்ன்றது தெரியும். உதாரணத்துக்கு பவுலை பார்த்தா, பவுலுகிட்ட பேசினா, பவுல் என்ன தெரிந்து கொள்ளப்பட்டவர் மாதிரி ஆரம்பத்துல தெரிகிறாரு. அதாவது மனுஷ அறிவுல பார்த்தா அவர் கிறிஸ்துவர்களை கொண்டு இருக்கிறார். அனனியா கூட சொல்றார், அவன் மோசமான மனுஷங்கிட்ட கிறிஸ்துவர்களை எல்லாம் துன்பப்படுத்தினவன் ஆச்சே அப்படின்னு சொல்றார். அது பார்வையா பார்த்தோம்னா பக்கத்திலேயே போக முடியாது. பவுல் அந்த மாதிரி இருந்த மனிதர் இல்லைங்களா? அப்படி இருந்த மனிதர்களுக்கும் அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள், ஏற்ற காலத்துல ரசிக்கப்படுறாங்க. அதனால இந்த உலகத்துல நம்ம பார்க்குற குடிகார மாதிரி இருக்கிறாங்க, கீழ்படியாத மாதிரி இருக்கிறாங்க, லூசு மாதிரியாட்டா சுத்திக்கிட்டு தெரியுறாங்க. அதனால அவங்கெல்லாம் லூசு இல்லை, லூசு விட்டுருங்க, அவங்களுக்கு பேசி மனநல பாதிக்கப்பட்டு சும்மா சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? பார்க்கறதுக்கு எதுவும் அறிவில்லாத போல. அவங்களெல்லாம் நம்ம சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கக்கூடாது. எல்லாருக்கும் நம்ம அறிவிக்க வேண்டியது கடமை இல்லை? இப்போ பாருங்க, இவர்கள் யார் அப்படின்னு மனுஷர்களால் சொல்ல முடியாது. ஆனா எந்த வேறுபாடும் இல்லாம எல்லாரும் மனம் திரும்பி விசுவாசிக்கும்படி அழைக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிற கடவுளார். எந்த வேறுபாடும் இல்லாம ஆண்டவர் அழைக்கிறார். அதே நேரத்துல கிறிஸ்துவுக்கு அவர்கள் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அவர்கள் ரசிக்கப்பட முடியாது. அதே நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியம் இல்லைங்களா? இப்ப பிதாவால் கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டவர்களை தவிர வேற யாரும் ரட்சிக்கப்படல அப்படிங்கிறது நம்ம எப்போ முழுமையாய் தெரிவோம் அப்படின்னா, கடைசி நாள்ல, நியாயத்தீர்ப்பின் நாள்ல நாம் அறிந்து கொள்வோம். அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது இல்லைங்களா? ஆகவே நித்திய ஆலோசனையில ஆண்டவர் யாரையெல்லாம் தெரிஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு பரலோகத்துக்கு ஏறுற மாதிரியான வேலைகள் செய்யக்கூடாது. அவர் என்ன செய்கிறாருன்னு அவருடைய அறிவை ஆராய்ச்சி பண்ண நம்மளால முடியாது. அவர் யாரை தெரிஞ்சிருக்கிறாருன்றதை ஆலோசனை பண்ண முடியாது இல்லைங்களா? பிதா கிறிஸ்துவுக்கு கொடுத்த அனைவரும் கிறிஸ்துவிடம் வருவார்கள். அவரை ஆசாரியராக விசுவாசித்து அவரால் ஆளப்படவும் உயிர்ப்பிக்கப்படவும் தங்களை ஒப்பு கொடுப்பார் இல்லைங்களா? ஆண்டவர் செய்வார், அப்படி வருவார். நம்ம பொறுப்பு எல்லாருக்கும் சுவிசேஷம் பாரபட்சம் என்று அறிவிக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? இப்ப கிறிஸ்துவை எப்படி விசுவாசிப்பதின் மூலம் கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டவர்கள்ல நாமும் ஒருவர் அப்படிங்கிறத அறிஞ்சுக்கலாம். ஆண்டவர் சொன்ன விதத்துல மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்கு பிரியமானவர்களாக நம்ம வாழுகிற பொழுது, கடவுள் சொன்ன விதத்துல எல்லா காரியத்தையும் செய்து வாழுகிற பொழுது நாமும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளலாம் சரிங்களா? இப்ப பாருங்க, ரெண்டாவது, குமாரனுடைய கரத்துல பிதா கொடுத்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கறீங்களா? மூணாவது என்ன சொல்லப்படுகிறது? அதற்கான அதிகாரம் கொடுக்கும் பொருட்டு, அதாவது நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருன யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாமிசமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே அதற்கான அதிகாரத்தை பிதா அவருக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்க. அத்தாரிட்டி என்று சொல்லி சொல்லுவாங்க. அதிகாரம் என்று சொன்னா அத்தாரிட்டி. ஒரு காரியத்தை செய்வதற்கான முழு பவர் இல்லாம செய்ய முடியுமா? ஒன்னும் செய்ய முடியாது. இப்ப ஒரு புரிதலுக்காக உங்களுக்கு சொல்றேன். யாராவது தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு போலீஸ் இருந்ததுன்னா அவங்கள போய் கண்டிப்பாங்க, மிரட்டுவாங்க, அவங்கள அழைச்சிட்டு போவாங்க, ரொம்ப தப்பு பண்ணா 2 அடி போடுவாங்க, இதெல்லாம் செய்வாங்க. அவங்களுக்கு அந்த பவர் இருக்கு.
நம்ம போய் யாராவது தப்பு பண்றாங்கன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தா என்ன பண்ணுவாங்க? நம்ம 2 பேர்த்தையும் தூக்கி கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிடுவாங்க இல்லைங்களா? அப்போ அதிகாரம் என்பது அதுதான். ஒருத்தருக்கு கொடுக்கிற அத்தாரிட்டின்னு சொல்லி பார்க்கணும். அதே மாதிரிதான் ஒவ்வொரு காரியம் இந்த உலகத்துல நடக்கிற காரியங்கள். அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் தான் உலகமே இயங்கி கொண்டு இருக்கிறது இல்லைங்களா? கவர்மெண்ட் ஒரு அதிகாரத்தை கடவுள் கொடுத்தாரு. அதனாலதான் அதிகாரத்திற்கு கீழ்ப்படிந்திருங்கள்னு ஆண்டவர் சொல்றார் இல்லைங்களா? அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்திருங்க. பிள்ளைகள் தாய் தகப்பன் அவங்க அந்த அதிகாரத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறார். அவர்களை வளர்க்க வேண்டிய ஸ்தானத்தை அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படிங்க. தாய் தகப்பனை கணம் பண்ணுவாயாக. இப்படி எல்லாம் அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த சபைக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சபை என்ன செய்யணும், சபையில யார் விசுவாசி, ஒருத்தர் தவறு செய்கிற பொழுது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும்படி ஆண்டவர் அந்த அதிகாரத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? அதிகாரம் அது அந்த போல அதிகாரத்தை பிதா குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். என்னது? தம்முடையவர்களை நீக்கும்படியாக அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சரிங்களா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல எல்லாவற்றையும் செய்து சரிங்களா பாருங்க இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசு சொல்ற வார்த்தை பாருங்க, மத்தேயுல 28:18 பாருங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னார். உயிர்த்தெழுந்து அவர் 11 சீசர்களுக்கும் காட்சி கொடுத்து அதுக்கு பின்பதாக அவர் பரத்துக்கு ஏறுவதற்கு முன்பாக அவர்களுக்கு கொடுத்த பிரதான கட்டளை சுவிசேஷத்தை அறிவித்து உலகம் முழுவதுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து சபை ஸ்தாபிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற காரியத்தை பேசுகிற பொழுது அங்க சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொல்றாங்க. அதே போலதான் நம்ம 2ஆம் அதிகாரத்துல, அதாவது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலையும் நம்ம பார்க்க முடியும். 9-11 வரைக்கும் வாசிச்சோம்னா சொல்லப்படும். 2ஆம் அதிகாரம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 9-11 முடிய பாருங்க. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று சொல்லி சொல்றார். நாமம் அப்படின்னு சொன்ன உடனே பேரை மட்டும் அது காட்டுதுன்னு நினைக்க கூடாது. அது அவருடைய பதவியையும் காட்டுகிறது. அவர் மூலமாக மட்டும்தான் இது நடக்கும் அப்படிங்கிறத காட்டு. இயேசுவின் நாமம் மெனிதான நாமம்னோடனே பேரை தான் பாடிக்கிட்டு இருக்கிறோம்னு நினைச்சிடக்கூடாது. வெறுமனே இயேசு என்று அந்த பேரை பாடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறார். அதுல அந்த பேரையும் அந்த நாமன்ற வார்த்தை குறிச்சாலும் அது அவருடைய பதவி. அவர் மாத்திரம் கிறிஸ்துவனால மட்டுமே ஜீவன் உண்டு. அவரே எல்லா காரியத்தையும் தம்முடையவர்களுக்காக செய்து முடித்திருக்கிறார். எல்லா நீதியும் அவர் நிறைவேற்றி இருக்கிறார். அவரே பாவத்துக்கான பரிகார பலியாய் இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறதை தவிர பாவிகளுக்கு வேறு வழி இல்லை. அவரை விசுவாசிப்பதன் மூலமாக மட்டுமே, அவர் மூலமாக மட்டுமே ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வேறொரு நாமம் இந்த பூமியில கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் சொன்ன விதத்துல அதை அது காட்டுகிறது இல்லைங்களா? அது காட்டுது பாருங்க. அதிகாரம் அத்தாரிட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்க அவர்னால முடியும் என்று சொல்லி பார்க்க. சிலரை மீட்கும் போட்டுட்டு மீட்கிறவருக்கு சகலத்தின் மேலும் அதிகாரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்க உலகத்துல சொல்றாங்க இல்லையா? நீங்க சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா போலீஸ் காரியங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த படங்கள்ல சொல்லுவாங்க இல்லைங்களா? இவரை போய் பிடிச்சிட்டு வர்றதுக்கு எல்லா பர்மிஷன் கொடுக்குறேன்னு மேலதிகாரி சொல்லுவாங்க இல்லைங்களா? அது எதை காட்டுது? அதிகாரம் கொடுக்க. அப்ப அதிகாரம் இல்லாம அதை செய்ய முடியாது. ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார்கள். எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, எத்தனை நாள் வேணும், இதெல்லாம் எனக்கு வேணும்னு சொன்னா எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அப்ப அது உலகத்துல ஒரு அதிகாரம். அதை தடுத்து நிறுத்த முடியும், பாதியில் அதை இல்லாமல் ஆக்க முடியும், வேண்டாம்னா உடனே ஆக்கிட முடியுது பார்க்கணும். அந்த மாதிரி இது இல்லை. இது அதிகாரத்தை ஆண்டவர் பெற்றிருக்கிறார், கிறிஸ்து கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா? அது தெரிவித்துவத்துல ஏற்கனவே அதிகாரம் உடையவர் தான். ஆனா இங்க எல்லா காரியத்தையும் செய்கிறார் இல்லைங்களா? மானுடத்தையும் தன்னோடு இணைத்து கொண்டு அதுல அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேற யாருனாலே அந்த காரியத்தை செய்ய முடியாது. ஏன்னா மனிதன் முழுவதும் பாவத்துல இருக்கிறான், எல்லாரும் பாவிகளாக இருக்கிறாங்க. வெளியிலிருந்து ஒரு உதவி வர வேண்டியது இருக்கு. அதுக்கான எல்லா அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அத்தாரிட்டி. இந்த அதிகாரத்தை பார்க்கும்போது சும்மா பார்த்துட்டு போறதில்ல. என் தேவன் என்னை மீட்பதற்கு போதுமானவர், அவர் அதிகாரம் உடையவர்,
அவர் என்னை பாதியில கைவிடுகிற தேவன் அல்ல, என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் என்னை நீக்குவார் அப்படிங்கிற அந்த உறுதி, அந்த அதிகாரத்தை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். சரிங்களா? நம்மளை பார்த்து பார்த்து சுய பரிதாபத்துல போயிடக்கூடாது. நம்முடைய பாவத்தை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ளும். அவருக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் சொல்றார், நீங்க போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொல்றார். அவருடைய அதிகாரத்துல தங்கி இருக்கிற சுவிசேஷத்தை நாம் சொல்லுகிற பொழுது அந்த மாதிரி தான். அவர் அதிகாரம் உடையவர். இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவர் அவர்களை ரட்சிப்பார். நான் விசுவாசிக்கிறேன், அந்த விசுவாசத்தோடு சொல்லுகிறேன். என்னுடைய சுய அறிவினால, என்னுடைய சிந்தனையினால, என்னுடைய அறிவு ஒன்றை சொல்லி அவர்கள் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் பேசாம தேவன் செய்வார். அவர் சர்வ ஏகாதிபத்தியம் உடைய தெய்வம். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. பவுலை ரட்சித்த தேவன் என்னுடையவர்களை, எனக்கு தெரிந்தவர்களை, நண்பர்களை ரட்சிக்க மாட்டாரா? பவுலை விட மோசமானவர்களா? கேள்வி கேட்டுப்போம். பவுலை விட மோசமாக ஒருவர் வாழ்ந்திருந்தா கூட ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவர்களையும் ரட்சிக்க அவர் போதுமானவர் அப்படிங்கிற புரிதல் நமக்கு ஒண்ணு. அந்த அதிகாரம், சரிங்களா? இந்த அதிகாரம் என்று சொல்லுகிற பொழுது பிதா குமாரனுக்கு கொடுத்த அதிகாரம் என்று நாம் இங்க பார்க்கும் பொழுது ஏதோ மேலானவர் கீழானவருக்கு கொடுக்கிற அதிகாரத்தை போல நாம் நினைக்க கூடாது. நான் உலக அதிகாரம் எல்லாம் சொன்னேன், அதெல்லாம் மேலானவர்கள் கீழானவர்கள் கொடுக்கிற அதிகாரம் போன்றது, சரிங்களா? இந்த அதிகாரம் அப்படி அல்ல. இது எதை காட்டுன்னா நித்திய திரித்துவத்துல அவர்களுக்குள்ள ஏற்படுத்தி கொண்ட ஏற்பாட்டை இது காட்டுகிறது. அவர்களுக்குள்ள ஏற்படுத்தி கொண்டது. அவர்கள் சம வல்லமை, சம அதிகாரம், சர்வ வல்லமையை கொண்ட தேவர்கள். பிதா உயர்வானவர், குமாரன் அதோட கீழே, பரிசுத்தாவியானவர் அதோட கீழே என்று சொல்லி நாம் பார்க்கறது இல்லை. அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த பொறுப்புகள், அந்த காரியங்களை அவர்கள் தீர்மானித்து எடுத்துக்கொண்டார்கள், இல்லைங்களா? பிதா நமக்காக சிலுவையில் மரிக்கவில்லை, குமாரனே சிலுவையில் மரித்திருக்கிறார், இல்லைங்களா? குமாரனே நித்திய ஜீவனை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? நம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக வார்த்தை விசுவாசிக்க வைத்து நமக்கு கொடுக்கிறார். குமாரன் தான் கொடுக்கிறார். அதனாலதான் இயேசுவே கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லாத்திலும் இயேசுவை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும் சொல்லுங்க. அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்க. நியாய தீர்ப்பு அவர் கொடுக்க போறாரு. அந்த அதிகாரத்துல எல்லாமே இருக்கு பாருங்க. யோவான் 5:22 பாருங்க. அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனை கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுவார், சரிங்களா? அதுக்குள்ள எல்லாம் அடங்கியிருக்கு. இந்த உலகத்துல மனிதனை நீக்கும்படியாக அவர் செய்து முடித்த காரியம் நித்திய ஜீவனை கொடுப்பது. அதோடு மட்டும் முடிஞ்சு விடல. அவருக்கு அதிகாரம், நியாய தீர்ப்பின் அதிகாரமும் அவருடைய கரத்துல இருக்கு, சரிங்களா? அவர் தான் நியாயம் தீர்க்க போகிறார். ராஜாதி ராஜாவாக, கட்டாதி கட்டாவாக நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி வேதம் சொல்றேன். இப்ப பாருங்க, மாமிசமான யாவர் மேலும் அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது எல்லா தேசத்திலிருந்தும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லாரையும் நீக்கும்படி அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது அதிகமாக யூதர்களை மட்டுமே நாம் பார்க்க முடியும். ஏன்னா அந்த வழியில கிறிஸ்து வர வேண்டியதுனால. புதிய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதுக்கு பின்பதாக புறஜாதியர்களும் யூதர்களும் இணைக்கப்படுகிறத நம்ம பார்க்கிற, சபையாக இணைக்கப்பட்டு எல்லாரும் வருகிறத நம்ம பார்க்கறோம், இல்லைங்களா? சகல மாம்சமான யாவர் மேலும் என்று சொல்கிற பொழுது எல்லார் மேலும், தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லார் மேலும் ஆண்டவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அதாவது சகல தேசத்திலிருந்தும் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை பிதா அவர்கள் கொடுத்திருக்கிறார். அந்த மக்களை கூட்டி சேர்க்கும்படி எந்தவித விதிவிலக்கும் இல்லாமல் ஒவ்வொருவர் மீதும் கிறிஸ்துவுக்கு முழு அதிகாரம் உண்டு. அவர்களை கூட்டி சேர்த்துவார். அவர்கள் தடுத்து விட முடியாது, இல்லைங்களா? மனித சித்த வேலை செய்யணும். ஆர்மீனிய போதனை மாதிரி சொன்னான். சுவிசேஷ சொல்லுவாங்க, என்ன எடுத்துக்கலாம், வேண்டாட்டி போயிடலாம், கேட்பாங்க, கேட்க மாட்டாங்கன்னு இல்லை. அவர் துடித்து எல்லாத்தையும் செய்வார். அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. ஏற்ற காலம் வருகிற பொழுது அவர்களுக்கு சுவிசேஷம் போகிறது, அவர்கள் விசுவாசிப்பார், இல்லைங்களா? அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கணும். ஆகவே இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இதை சுருக்கமா பார்க்கணும்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட அனைவரும் நித்தியத்திலிருந்து குமாரனுக்கு கொடுக்கப்படுகிறார்கள்.
இல்லைங்களா? அவருடைய ரத்தத்தினால மீட்கப்படுறாங்க. குமாரன் ரத்தம் சிந்தி அவர்களை மீட்கிறார். அப்படி மீட்கப்பட்ட அனைவரும் உரிய நேரத்துல பிதாவால் குமாரனிடத்துல இழுக்கப்படுகிறார்கள். உரிய நேரம் வருது, அப்ப வார்த்தையினாலும் ஆவியினாலும் இழுக்கப்படுகிறார்கள். அவர்களை இழுத்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது இல்லைங்களா? இழுக்கப்படுகிறார்கள். நித்திய ஜீவனுக்காக அவர்கள் தொடர்ந்து இந்த உலகத்துல காக்கப்படுகிறார்கள். இல்லைங்களா? நம்ம பராமரித்த ஆண்டவர் நடத்திக்கிட்டு இருக்கிறார். நம்மளை மகிமையில சேர்த்துக்கிற வரைக்கும் நடத்துறார். அப்ப கொடுக்கப்படுகிறார், ரத்தத்தினால மீட்கப்படுகிறோம். ஏற்ற நேரத்துல அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் இழுக்கிறார். யாருக்காக அவர் அப்படி செய்தாரோ அவர்களை கரெக்டா இழுக்கிறாரு. தொடர்ந்து அவர்களை இந்த உலகத்துல பராமரித்து அவர்களை காத்து நடத்துகிறார். அதனாலதான் கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு பார்க்கிறேன். அதனாலதான் அந்த பராமரிப்பை பார்க்கிற ஆண்டவர் நம்முடைய எல்லா காரியத்தை அறிந்து நமக்கு உதவுகிறவராக இருந்து நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கணும். இந்த பகுதி எவ்வளவு முக்கியமான காரியங்கள்லாம் இதுல இருக்கு பாருங்க. இயேசு கிறிஸ்து எவ்வளவு அர்த்தம் பொதிந்த ஜெபத்தை ஆண்டவரை நோக்கி ஏறெடுக்கிறார் பாருங்க. இல்லைங்களா? எவ்வளவு வார்த்தை, அதுல எவ்வளவு சத்தியங்கள் இருக்குதுன்னு பாருங்க. சரி, இதுல இருந்து ஒரு காரியத்தை நம்ம இன்னைக்கு பயன்பாடா எடுத்துக்கொள்ளலாம். என்ன அப்படின்னு சொன்னா, நம்மை அழைத்தவர் முற்றும் முடிய நம்மை ரட்சிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்க. நம்மை அழைத்தவர் முற்றும் முடிய நம்மை ரட்சிக்க வல்லமையுள்ளவரா இருக்கிறார் என்று சொல்லி பார்க்க. தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் இல்லைங்களா? நம்முடைய ரட்சிப்பு நம்முடைய எதிலிருந்தும் தங்கி இருக்கவில்லை என்று சொல்லி பார்க்க. நாம் யாவரும் பாவிகளாக தேவனை தேட முடியாதவர்களாக இருந்தோம். தேவன் நமக்கு கிருபை காட்டி அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி நம்மை அழைத்தார் என்று சொல்லி வேதம் சொல்வது. பாருங்க, ஒரு சில வேத வசனத்தை நம்ம வாசிக்கலாம், டக்கு டக்குன்னு வாசிப்போம். ரோமர்ல 8ஆம் அதிகாரம் 28-30 வசனம் படி நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28-30 வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள் முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று சொல்லிப்பாங்க. ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை பார்க்கிற பொழுது இங்க 3 காரியம் மட்டும் சுருக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அழைப்பு, நீதிமானாக்கப்படுதல், மகிமைப்படுத்துதல் என்று சொல்லி, இல்லைங்களா? ஆனா அதுக்குள்ள இருக்கிற மற்ற கிருபைகளும் இருக்கிறது. அது வேதத்தின் மற்ற பகுதிகள் சொல்லுவார். பாருங்க, அழைத்த தேவன் நம்மளை நீதிமானாக்குகிறார். ஆக்கினவர் நம்மை மகிமைப்படுத்துகிறார் என்று சொல்லி, பாதியில விடுகிறவர் அல்ல. இந்த விசுவாசம் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். இல்லைங்களா? எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை இன்னல்கள் துன்பங்கள் வந்தாலும், அநேக பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டாலும் கூட நாம் இதை உணர்த்தவர்களாக இருக்க வேண்டும். அவர் முற்றும் முடிய நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளவர், அழைத்த தேவன். அவர் அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சோம். பாதியில விடுகிறவர் அல்ல. அவருடைய அதிகாரத்தை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். இன்னொரு வசனம் கூட பாருங்க, எபிரேயர்ல பாருங்க 12:1 சொல்லுகிறது. எபிரேயர் 12:1 பார்த்தா, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம் என்று சொல்லப்படும். விசுவாசிகளுடைய பட்டியலை 11ஆம் அதிகாரத்துல காட்டி 12ஆம் அதிகாரத்துல வருகிற பொழுது இப்படி சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தை தள்ளிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகி இயேசுவை நோக்கி ஓடச் சொல்லுது. விசுவாசத்தை துவக்குகிறவர் இயேசு கிறிஸ்து, அதை முடிக்கிறவரும் இயேசு கிறிஸ்து. இல்லைங்களா? விசுவாசத்தை துவக்கி நம்ம முடிச்சுக்கிட்டு பாதியில ஓடி போயிடுவோம் அப்படின்னு கிடையாது. ஏன்னா அது நமக்கு கிருபையாக கொடுக்கப்பட்டது. நம்முடைய எந்த நன்மையினாலும் அது நமக்கு கிடைக்கப்படலை. இல்லைங்களா? தேவன் நமக்கு காட்டின இரக்கத்துல நம்ம கவனம் செலுத்தி அவருடைய கிருபையில தங்கி இருந்து நம்முடைய கடமை பொறுப்புகளை செய்து கொண்டு போக வேண்டியது அவசியம். இல்லைங்களா? எப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும்,
அவர் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவர் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. அதுலதான் நம்ம தங்கி இருக்கணும் இல்லைங்களா. அவருடைய அதிகாரம், அவர் மீட்பார், அவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர் எல்லாத்தையும் செய்திருக்கிறார், என்னை தொடர்ந்து நடத்தி நித்தியத்திலையும் சேர்த்துவார் அப்படிங்கிற விசுவாசத்தோடு நம்ம பொறுமையாக நம்முடைய வாழ்க்கையில வாழ வேண்டியது அவசியம் இல்லைங்களா. அவர்ல தங்கி இருக்க. அதே நேரத்துல இன்னும் இயேசுவை விசுவாசித்து ரட்சிப்படையாதவர்களும் இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாருனாலையும் ரட்சிப்பு வராது. நம்முடைய நல்ல செயல்களோ, நம்ம செய்யற விஷயங்களோ, ஒவ்வொரு காரியங்களோ அதெல்லாம் தங்கியிருந்து நம்ம ரட்சிப்பு அடையவே முடியாது. எதுவுமே தேவனுக்கு முன்பாக உதவாது. நம்மை ரட்சிக்க வல்லமையுடையவர், அதிகாரமுடையவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் சொல்றதெல்லாம் என்னை விசுவாசிங்கள், மனம் திரும்பி விசுவாசியுங்கள் என்று சொல்லி சொல்றார். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி சொல்றார். சுவிசேஷம் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. அவரை விசுவாசிக்கிற பொழுது அதை இலவசமாக தருவேன் என்று சொல்லி சொல்றார். நம்ம பார்த்த மாதிரி யாரை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறாருங்கிற ஆராய்ச்சியில நம்ம போக தேவையில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மனம் திரும்பி விசுவாசிக்க வேண்டியது மட்டுமே நம்மளுடைய வேலை. நம்ம செய்கிற பொழுது ரட்சிக்கப்படுவோம் இல்லைங்களா. ஆகவே இன்னும் விசுவாசிக்காதவர்களும் கூட அதை நினைத்து பார்த்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, கர்த்தர் நடத்துவார் இல்லைங்களா. ஆகவே ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில நினைச்சு பார்க்கணும், அவர் எவ்வளவு வல்லமை உடையவர், நம்மை ஆண்டு நடத்தி கொண்டு இருக்கிறார், அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு நடக்கிறோம், அவருடைய தெய்வீக பராமரிப்புக்குள்ள இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உணர்ந்து ஒரு நாள் அவருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக வாழ வேண்டியது அவசியம் இல்லைங்களா. நமக்கு செய்வோம், கர்த்தர் நம்மை நடத்துவார்.